காத்திருந்து தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கும் போது நாம் பல அற்புதங்களை காணலாம், பல வல்லமையான தேவ செயல்களை காணலாம். அவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கெல்லாம் காத்திருப்பது தான் முக்கியமான ஒரு செயல் என்பதை இந்த தேவ செய்தியிலிருந்து நாம் அறிய இருக்கிறோம். தேவ வார்த்தையை வைத்து ஒரு 4 பிரிவாக இதை எடுக்க இருக்கிறேன். முதல் பிரிவில் கரேஜ் அண்ட் ஸ்ட்ரெங்த், நாம் தைரியமும் பலனும் என்ற சங்கீதம் 27வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து தொடங்குவோம். சங்கீதம் 27வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. நாம் எழுதினின்று இந்த தேவ வார்த்தையை கனப்படுத்துவோம். பிதாவே, இந்த தேவ வார்த்தையை நம்முடைய பிரசனத்திற்குள் கொண்டு வருகிறோம். இந்த தேவ வார்த்தை நம்முடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் ஊற்றி ஆவியானவரை நீரே எங்களிடத்தில் இந்த தேவ வார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தி இதில் இருக்கும் சத்தியத்தினால் எங்களை ஆவியை பலப்படுத்தி நாங்கள் இந்த பூமியில் ஆளுகையின் வாழ்க்கையை வாழ்வதற்காக கிருபை ஊற்றும். எங்கள் இதயத்தை நாங்கள் திறந்து தருகிறோம். இதயத்திற்குள் நம்முடைய சத்திய வார்த்தை பிரவேசிப்பதற்காக விசுவாசத்தோடும் நாங்கள் ஆனந்தத்தோடும் காத்திருக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். காரியம் சங்கீதம் 27வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தோம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஹல்லேலூயா. அதாவது இந்த இடத்தில் கர்த்தருக்கு காத்திரு என்று தொடக்கத்திலும் நாம் வாசிக்கிறோம், முடிவிலும் வாசிக்கிறோம். அதாவது கர்த்தருக்கு காத்திரு என்று சங்கீதக்காரர் சொன்னால் அதற்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. எதற்காக காத்திருக்க வேண்டும்? அவருடைய மகிமையின் செயலை காண்பதற்காக நாம் அவசரப்படாமல் காத்திருக்க வேண்டும். காத்திருப்பது ஒரு ஆவிக்குரிய திறன், அவசரப்படுவது மாம்சத்தின் திறன். அதனால்தான் இந்த இடத்தில் கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் யாருக்கு காத்திருக்க வேண்டும்? கர்த்தருக்கு காத்திரு. அவர் உன் ஹிருதயத்தை முதல் என்ன செய்கிறார்? அவருடைய ஹிருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். நம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்முடைய ஹிருதயத்தை அவர் முதலாவதாக ஸ்திரப்படுத்துகிறார். அதாவது அந்த வார்த்தையில் நாம் பிடித்து கொள்வதற்காக நமக்கு அந்த திறனை தருகிறார், அந்த வல்லமையை தருகிறார். அந்த வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தை நாம் பிடித்திருப்பதற்கு நமக்கு ஆவிக்குரிய பலம் தேவை. நாம் காத்திருந்தால்தான் அந்த சத்திய வார்த்தையின்படி நாம் அதை பிடித்து காத்திருக்க முடியும். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு காத்திரு. அதை தேவ வார்த்தையை நாம் பிடித்து கொண்டிருந்தால் மட்டும் போதாது. திடம் மனது என்றால் ஒரு உறுதியோடு என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இதயம் அவருடைய சத்தியத்தினால் ஸ்திரப்படுத்தின பிறகு அவர் என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய மனது திடப்படுத்திக்கொள் என்று. ஹல்லேலூயா. இது இதயத்திற்கும் மனதிற்கும் வேலை இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை நமக்கு வரும்போது, சத்திய வார்த்தை வரும்போது நாம் கர்த்தருக்கு காத்திருப்பதற்காக கர்த்தர் நம்முடைய ஹிருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். அந்த ஹிருதயத்தை ஸ்திரப்படுத்தின பிறகு நம்முடைய மனதை திடமாக்குகிறார். ஹல்லேலூயா. இந்த 2 காரியங்களை செய்யும் போதுதான் கர்த்தராகிய தேவனுடைய வல்லமை நமக்கு வெளிப்படும். தேவார்த்தை நாம் வாசிக்கிறோம். நாம் எப்படி இருக்க வேண்டும்? நீ பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். அதாவது அமர்ந்திருந்து நீ காத்திரென்று, நான் கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்வாய். அதாவது எந்த ஒரு செயலும் செய்யாமல் திடமனத்தோடு இந்த சத்தியத்தை பிடித்து கொண்டு நாம் அந்த ஹிருதய ஸ்திரப்பட்டவர்களாக, அதில் உறுதிப்பட்டவர்களாக, அந்த சத்தியத்தில் உறுதிப்பட்டவர்களாக, நம் மனதில் திடம் கொண்டவர்களாக நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் எனக்காக இதை செய்வார்.
சிலுவையில் எனக்கு யாவற்றையும் செய்து முடித்த தேவன், இன்றைக்கு நான் இதை விசுவாசிக்கும் போது இந்த சத்தியத்தின்படி எனக்கு இதை செய்து முடிப்பார் என்று உறுதியோடு நாம் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு அந்த அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அந்த அற்புதங்களை காண்பதற்காக இந்த 2 காரியங்களை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒன்று, நாம் அதாவது இதயத்தில் நம்முடைய அந்த சத்தியம் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். மனதில் அது திடம் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மனதில் அது திடம் கொள்ள வேண்டும் என்றால் உறுதிப்பட வேண்டும். அதாவது உறுதிப்பட வேண்டும் என்றால், அதாவது இந்த நேரத்தில் நாம் இந்த டம்ளரை காமிச்சுனா அதை மைக்குன்னு சொன்னால் நீங்கள் அதாவது விசுவாசிக்க மாட்டீங்க, சிரிப்பீங்க. திடமாக இருக்கீங்க, மனதில் வந்து திடமாக இருக்கீங்க. இது டம்ளர் தான், உறுதியாக இருக்கீங்க. அதே வண்ணமாக தான் சத்தியத்தை நாம் பிடித்து கொள்ளும் போது திடமாக, என்ன சூழ்நிலை மாறினாலும் சரி, இது டம்ளராக தான் இருக்க முடியும், அது வேறு ஒன்றும் மாற முடியாது, திடமானதாக இருக்கும். அதே வண்ணமாக சத்தியத்தை பிடித்து கொண்டிருக்கும் போது சுற்றுச்சூழலை எந்த வண்ணமாக மாறினாலும் சரி, சத்தியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி தான் நடக்கும் என்று திடமானதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு முதலில் இதயம் ஸ்திரப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சத்தியத்தில் அந்த ஸ்திரப்பட்ட பிறகு மனது திடமானதாக இருக்கும், உறுதியாக இருக்கும். அந்த சத்தியத்தை பிடித்துக்கொள்ளும். அப்பொழுது கர்த்தர் நமக்காக அற்புதத்தை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நாம் இரண்டாவது பாகத்துக்கு போவோம். ப்ராமிஸ் டு பி ஃபுல்ஃபில்டு. ஹல்லேலூயா. நமக்கு வாக்கு தத்தம் நிறைவேற்றப்படுவது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜெபத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அது கிடையாது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:4 படிச்சீங்க. And being assembled together with them, commanded them that they should not depart from Jerusalem, but wait for the promise of the Father, which saith he, you have heard of me. அது தமிழில் 5 இருக்குமா? Being assembled together with them, commanded them that they should not depart. 5 5வது வசனம் 1வது அதிகாரம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இது இயேசுடைய வார்த்தை. இயேசுவை சொன்ன வார்த்தை. அவர் இந்த பூமியில் இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், அவசரப்பட்டு புறப்பட்டு போயிடுவாதீர்கள், எருசலேமை காத்திருங்க என்று. ஹல்லேலூயா. எருசலேமில் எதற்காக காத்திருக்க வேண்டும்? பிதா ஆனவர் வாக்கு தத்தம் செய்ததை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது வாக்கு தத்தம் செய்யப்பட்ட காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்குள் என்ன இருக்க வேண்டும்? காத்திருக்கும் திறன் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவசரப்படாமல் இன்றைக்கே எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று நாம் கர்த்தராகிய தேவனிடத்தில் சொல்ல முடியாது. அவருடைய நேரத்தில், சரியான நேரத்தில், எந்த காலகட்டத்தில் அது நடக்க வேண்டும் அவருக்கு நன்றாக தெரியும். அந்த நேரத்தில் அது பரிபூர்ணப்படும். அதாவது இந்த பிதாவுடைய வாக்கு தத்தம் என்ற இந்த வாக்கு தத்தம் எப்பொழுது வந்தது? இயேசு முதல்லே சொல்லியிருக்கிறார், அவர் போன பிறகுதான் ஆவியானவர் தரப்படும் என்று. நாம் அதை வாசிக்கிறோம். ஆனால் யோவானில் வாசிக்கிறோம். ஆனால் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 1:4 தான் இந்த இடத்தில் சொல்லுகிறார். அவர் போவதற்கு நேரம் நெருங்கிவிட்டது. அவர் போவதற்கு முன்பாக என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எருசலேமை விட்டு போவாமல் இங்கே காத்திருங்கள், பிதா சொன்ன வாக்கு தத்தம் உங்களுக்கு நிறைவேறும்படி என்று. அதாவது வாக்கு தத்தத்தை
பெற்றுக்கொண்டவர்கள் இந்த வாக்குத்தத்தம் பரிபூர்ணப்படுவதற்காக காத்திருக்க வேண்டும். எப்ராம் இடத்தில் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டது 12வது அதிகாரத்தில். இந்த 1, 2, 3 வசனங்கள் அவருக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்டதை அவர் விசுவாசித்து 4வது வசனத்தில் அவர் உடனே புறப்பட்டு செல்லுகிறார். ஆனால் அவருக்கு வாக்குத்தத்தம் எப்பொழுது பரிபூர்ணப்பட்டது? அது சில காலமானது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு. 75 வயதில் அவர் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வந்தார். அவர் 100 வயதில் தான் அவருக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. அது 25 வருஷம் காத்திருக்க வேண்டியிருந்தது அவருடைய வாழ்க்கையில் தேவ வாக்குத்தத்தம் பரிபூர்ணப்படுவதற்கு. ஹல்லேலூயா. அதாவது நமக்கு அந்த அளவுக்கு நேர தாமதம் இருக்காது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுடைய வருகை வெகு சீக்கிரமாக இருப்பதனால் ஒரு அளவுக்கு துரிதமாக சீக்கிரமாக காரியங்களை கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாம் இப்பொழுதெல்லாம் 24 hours தான். அதுக்கு மேலே நேரம், அதாவது நீ என்னுடைய வார்த்தை, அதாவது 1வது அதிகாரம் எரேமியா 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது எரேமியா இடத்தில் தேவன் சொல்லுகிறார், நீ எதை காண்கிறாய் என்று. அவர் சொல்கிறார், ஒரு கோலை காண்கிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது நீ சரியாக தான் பார்த்தாய், இப்பொழுது நீ சரியாக நான் பார்க்கிற வண்ணமாக நீ பார்த்ததினால் நான் இதை என்ன செய்வேன்? தீவிரமாக அதை நிறைவேற்றுவேன். வாசிங்க அதை. அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். ஹல்லேலூயா. நீ கண்டது சரியே, இந்த வார்த்தையை நான் தீவிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன். அதாவது வாக்குத்தத்தம் செய்யப்பட்டது நாம் அதே வண்ணமாக அதே கண்களோடு கர்த்தராகிய தேவன் எப்படி பார்க்கிறாரோ அவருடைய கண்கள் வழியாக நாம் பார்த்தால்தான் அந்த வாக்குத்தத்தம் நமக்கு விரைவில் சீக்கிரமாக துரிதமாக நிறைவேறும். கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கிறார்? இதை என்ன செய்வேன்? நான் எப்படி நிறைவேற்றுவேன்? தீவிரமாக நிறைவேற்றுவேன் என்று. ஹல்லேலூயா. நான் தீவிரமாக நிறைவேற்ற என்னுடைய சர்வ வல்லமை இந்த வார்த்தையின் பின்பாக இறக்கி நீ எதை விசுவாசிக்கிறீ அந்த சத்தியத்தின் வழியாக அந்த சத்தியம் உனக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் அது வெளிப்படுவதற்காக நாம் தீவிரமாக அதை நிறைவேற்றுவேன், வெகு சீக்கிரமாக நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அதாவது நீ விசுவாசித்தால் நீ தேவ மகிமையை காண்பாய். உம்மால் விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அதாவது நாம் தேவ வார்த்தையை விசுவாசிப்பதில் தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லாமே நாம் எந்த வண்ணமாக தேவ வார்த்தை விசுவாசிக்கிறோமோ அதில் தான் அடங்கி இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தின்படி நாம் தேவனுடைய அற்புத கரம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாம் தேவ வார்த்தை விசுவாசிக்கும் போது நாம் என்ன செய்கிறோம்? அவரிடத்தில் சொல்லுகிறோம், நீர் இதை செய்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்ததை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் உம்முடைய கரத்தினால் அதை செயலாக காண இருக்கிறேன் என்று நாம் காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம்தான் அதற்கு காத்திருக்கும் திறன். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பரிபூர்ணப்படுவதற்கு நாம் வாக்குத்தத்தத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து காத்திருக்க வேண்டும். அது உறுதியாக அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் என்ற ஒரு உறுதியோடு நாம் இருக்க வேண்டும். 3வது காரியத்தில் கடந்து செல்வோம். நாம் கனப்படுத்தப்படுவோம். யூ வில் பி ஹானர்ட். ரோமர் 5வது அதிகாரம் 3, 4, 5, 6 என்ற வசனங்களை வாசிப்போம். ரோமர் 5வது அதிகாரம் வசனங்கள் 3லிருந்து 6 வரை. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால்
அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமத்திற்காக மரித்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உபதிரவும் பொறுமையும் பொறுமையின் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து. ஹல்லேலூயா. நாம் உபதிரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணும்போது அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் யாக்கோபில் வாசிக்கிறோம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் நமக்கு உபதிரம் வரும் நேரத்தில் அதை நாம் மிகுந்த சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாசிங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 3வது வசனம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஏன் அதை அந்த வண்ணமாக எண்ண வேண்டும்? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாக இருக்கும் பூர்ணராகவும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாத ஒரு நிறைவான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு ஹல்லேலூயா கொண்டு வருவதற்காக இந்த விசுவாச பரீட்சைகள் உபதிரங்களை அனுமதிக்கிறார். அதில் நாம் கடந்து செல்லும் போது நமக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. ஏன் பொறுமை தேவை? அந்த பிரச்சனைகளிலிருந்து அந்த உபதிரத்திலிருந்து நாம் தப்பிக்கவே முடியாது. அதை கடந்து செல்ல தான் வேண்டும், வேறு வழியே இல்லை. அது யார் அனுமதித்தது? கர்த்தராகிய தேவன் அனுமதித்திருக்கிறார். அதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு வழியும் இல்லை. அதை கடந்து தான் செல்ல வேண்டும். ஏன்? அது எதற்காக நாம் கடந்து செல்லுகிறோம்? அதை கடந்து செல்லும்போது நமக்குள் அந்த பொறுமையை நாம் வளர்த்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை வளருகிறது. அந்த பொறுமையில் நாம் வளரும்போது ஒரு காலகட்டத்தில் அந்த பொறுமை என்ன செய்கிறது? நம்முடைய எல்லா குறையும் அது நிறைவாக்குகிறது. எதிலும் குறைவற்றவர்களாக மாறுவதற்கு அந்த பொறுமை உதவியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பேஷன்ஸ். ஹல்லேலூயா. இதை தான் இந்த இடத்தில் நாம் காண்கிறோம். நாம் அந்த பொறுமை என்ன செய்கிறது? அந்த உபதிர காலத்தில் நமக்கு அந்த வெறும் பொறுமை, அந்த பரீட்சை வரும்போது, விசுவாச பரீட்சை வரும்போது அந்த பொறுமை என்ன செய்கிறது? அந்த பொறுமையினால் கர்த்தராகிய தேவனையும் அவருடைய வார்த்தையும் நம்புவதற்கு நமக்குள் ஒரு திறனை தருகிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி நம்பியிருந்தேன், பொறுமையோடு காத்திருந்தேன், கர்த்தர் எனக்கு இதை செய்து முடித்தார் என்று நாம் அதற்கு பிறகு சொல்லுவோம் பலரிடத்தில். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்தோம்? இந்த வார்த்தையின்படி நான் பொறுமையாக காத்திருந்தேன். ஹல்லேலூயா. பொறுமை எதற்கு தேவை? காத்திருப்பதற்கு. ஹல்லேலூயா. எதற்காக காத்திருக்கிறோம்? அந்த பரீட்சை, அந்த விசுவாச பரீட்சை நாட்கள், உபதிர நாட்களில் கர்த்தராகிய தேவன் அனுமதித்து அந்த உபதிரத்தை நாம் கடந்து செல்லும் போது வேறு எந்த வழியும் இல்லை. அவருடைய வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தை பிடித்து கொண்டு பொறுமையாக இருக்கும்போது கர்த்தர் அதற்கு தப்பிப்பதற்கு ஒரு வழியும் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. அதிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு ஒரு வழியும் உண்டு பண்ணுவார். அதிலிருந்து வெளியே வந்த உடனே அந்த பொறுமை நமக்கு அது எந்த ஒரு குறையும் இல்லாத வாழ்க்கையை கொண்டு வருகிறது. அதை தான் 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் உனக்கு வந்திருக்கும் உபதிரங்கள் எல்லோருக்கும் வந்த உபதிரம் தான், உனக்கு தனியாக ஒன்றும் ஸ்பெஷலாக வரலன்றார். 1 கொரிந்தியர் 10:13 வசனம்.
மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அதாவது எல்லா மனுஷர்களுக்கும் நேரிடுகிற சோதனை தான் நம் விசுவாசிகளுக்கும் நேரிடுகிறது. ஆனால் தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. எல்லோருக்கும் வருகிற சோதனை நமக்கும் வருது. ஆனால் தேவன் உண்மை உள்ளவர். என்ன செய்கிறார்? அவர் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல், அதாவது மீதி இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு அவங்க திராணிக்கு மேலே சோதிக்கப்படுவாங்க. ஆனால் விசுவாசிகளான நாம் நம்முடைய திராணிக்கு மேல் சோதிக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்கிறார்? அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். தப்பிப்பதற்கு ஒரு வழியும் அவர் உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சோதனையும் அனுமதிக்கிறார் எல்லா மனிதர்களுக்கும். ஆனால் நாம் அவருடைய பிள்ளை, அவர்களுக்கு நமக்கு அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய திராணிக்கு மேலாக அவர் நம்மை சோதிக்க விடமாட்டார். சோதனை எங்கிருந்து வருகிறது? பிசாசானவன் தான் சோதிக்கிறான். ஆனால் கர்த்தராகிய தேவன் அனுமதிக்கிறார். ஆனால் நம்முடைய திராணிக்கு மேலாக சோதிக்க அவனுக்கு அனுமதி இல்லை. அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த சோதனை நடுவில் நமக்கு அவர் தப்பிப்பதற்கும் ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். அதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. அந்த சத்தியத்தில் நாம் பொறுமையாக காத்திருக்கும் போது அதில் தப்பிப்பதற்கு வழியை உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு நமக்கு எந்த குறை இல்லாத வாழ்க்கை. அந்த இடத்தில் நாம் வெற்றி பெற்ற பிறகு அந்த இடத்தில் இனிமேல் பிசாசானவனால் நம்மை சோதிக்க முடியாது. ஹல்லேலூயா. வெற்றி பெற்று, அதாவது நம்ம எக்ஸாமில் எழுதி பாஸ் ஆன பிறகு, சரி 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி கூப்பிட்டு இன்னும் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதி கொடுத்து சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் நீங்களுக்கு வேணா முட்டாளனா நான் பாஸ் பண்ணிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நான் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் திருப்பி உட்காரணும்? அதே ஒன்று தான் தேவனும். ஹல்லேலூயா. ஒரு இந்த பரீட்சையில் பாஸ் பண்ணியாச்சுன்னா அது தப்பிப்பதற்கும் வழியை கொடுக்குறாரு, ஆன்சர் ஷீட்டும் கொடுக்குறாரு. நீ தப்பிச்சு போன்றாரு. ஹல்லேலூயா. தப்பிச்சு போன உடனே நமக்கு குறையில்லாத வாழ்க்கை. ஹல்லேலூயா. எல்லாம் நிறைவாக இருக்கும் ஒரு வாழ்க்கை அவர் தருகிறார். அதுதான் அற்புத வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதாவது இந்த மூன்றாவது காரியத்தில் நாம் என்ன பார்த்தோம்? யூ வில் பி ஹானர்ட். அதாவது இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம் ஆவியானவரை நாம் தேவ அன்பின் உபதங்களாய் மேன்மை பாராட்டப்படுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அதாவது கர்த்தராகிய தேவன் அவருடைய அன்பை நமக்குள் ஊற்றிருக்கிறார். சோதனை காலத்திலும் அவரிடத்தில் இருக்கும் அன்பு நாம் வெளிப்படுத்துவதனால் தான் அவருடைய சத்தியத்தை நாம் பிடித்து கொண்டிருக்கிறோம். நாம் அந்த சத்தியத்தை அவருடைய அன்பினால் நாம் பிடித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். அப்படி என்றால் அந்த இடத்தில் கர்த்தர் நமக்கு கனத்தை தருவார். ஹல்லேலூயா. நமக்கு வெற்றியை நிச்சயமாக தருவார். நாம் அற்புதத்தை காண இருக்கிறோம். எல்லாம் நமக்கு எதிராக எழும்பினாலும் சரி, நமக்கு அந்த இடத்தில் வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா. எதனால் வெற்றி நிச்சயம்? நம் சோதனை நேரத்தில் நமக்கு கூட இருக்கிறார். நமக்கு வார்த்தையை தருகிறார், சத்தியத்தை தருகிறார், நம்பிக்கையை தருகிறார். அதை நம்பி இருக்கும்போது தப்பிப்பதற்கு வழியை உண்டு பண்ண பிறகு அதற்கெல்லாம் காரணமாக என்ன இருக்கிறது? நமக்குள் தந்த அன்பு, தேவ அன்பு. ஆவியான நம்முடைய இதயத்திற்குள் ஊற்றின அந்த தேவ அன்பு என்ன செய்யாதான்? அது நம்மை அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. அதாவது அந்த வார்த்தையை நாம் நம்பி இருக்கும் போது அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. 100% நம்மை கனப்படுத்தும். நம் வெற்றியை காண்போம்.
அதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ வார்த்தை விசுவாசித்து பிடித்து கொண்டிருக்கும் போது ஒரு உறுதி நமக்குள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதயத்தில் சிறப்பட்டவர்களாகவும் மனதில் திடம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது உறுதியோடு இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை கனப்படுத்துவார். எவ்வளோ பேர் எனக்கு எதிராக வந்தாலும் சரி, ஹல்லேலூயா, என்னை அவர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. 1000 பேர் என்னுடைய இடது பக்கத்திலும் 10,000 பேர் வலது பக்கத்திலும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை கனப்படுத்துவார், என்னை உயர்த்துவார். கடைசியாக 4வது, நாம் தேவ வார்த்தை செய்து காத்திருந்தால் நாம் அற்புதத்தை காண்போம். யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். ஹல்லேலூயா. அதாவது தேவ வார்த்தை கேட்ட பிறகு நமக்கு 2 தேர்வு இருக்கிறது. ஒன்று, அதன்படி செய்யலாம், இல்லை என்றால் அதை உதாசீனப்படுத்தலாம். தேவ வார்த்தை விசுவாசித்து அதன்படி செயல்படலாம், இல்லை என்றால் அதை நாம் தள்ளிவிடலாம், உதாசீனப்படுத்தலாம். கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கிறார்? தேவ வார்த்தை உதாசீனப்படுத்துகிறவர்கள் அவர்களுக்கு அழிவு நிச்சயம். ஆனால் தேவ வார்த்தையை விசுவாசித்து அதன்படி செயல்படுகிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா. இதில் யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? திருவசனத்தை நீங்கள் உங்கள் அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை நம்மை வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்டவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். கேட்டால் மட்டும் போதுன்னு சொல்லி போகக்கூடாது. அதனால தான் எப்போதும் ஒரு பெண்ணும் பேப்பரும் வச்சுட்டு அது மறந்து விடுவோம். அது நம்ம குறிப்பு எடுத்துக்கொள்ளணும். இல்லை இப்போ ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு, ஏன்னா ஃப்ளைட் மோடில் போனால் ஃபோன் வரும், எஸ்எம்எஸ் இதெல்லாம் வரும். அதை ஃப்ளைட் மோடில் போட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யலாம்? குறிப்பு எடுத்துக்கலாம். எதற்காக குறிப்பிடுகிறோம்? போய் தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னென்னா கேட்டது அப்படியே இருக்குல்ல, வெளியே கிளம்பி காலை வைக்கிறதுக்குள்ளே பிசாசானவன் திருடிடுவான். எதற்காக திருடிடுவான்? அந்த கேட்ட வசனத்தை அதன்படி செய்யக்கூடாது என்று அவன் உறுதியாக இருக்கான். ஏன்னா செய்தால் என்ன ஆகிடும்? அந்த கேட்ட வசனத்தை நீ செய்தால் உனக்கு அற்புதம் நடக்கும். நீ கேட்ட வார்த்தையை நீ உடனே மறந்தாச்சுன்னா அந்த வர வேண்டிய அற்புதம் போய்விடும். அதனால் கேட்ட வார்த்தையை திருடுவதற்காக காத்திருக்கிறான் வெளியே. வெளியே போன உடனே அதை எப்படியாவது நம்முடைய மனதிலிருந்து நம்முடைய ஆவியிலிருந்து அதை திருடி விடுவான். அதனால்தான் நாம் அதை தியானித்து அந்த வார்த்தை நம்முடைய ஆவிக்குள் அது கலந்து கொள்ள வேண்டும். எப்போது கலந்து கொள்ளும்? அது நாம் தியானிக்கும் போது. கேட்டால் கலந்து கொள்ளாது, கேட்டால் ஆவிக்குள் போகும். ஆனால் அதை தியானிக்கும் போது தான் அது நம்முடைய ஆவியில் மனதில் அப்படியே கலந்து கொள்ளும். அதுக்கப்புறம் யாரும் நமக்குள் இருந்து அந்த சத்தியத்தை எடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால்தான் ஒரு குறிப்பை எழுதி கொண்டு போய் வீட்டில் போன பிறகு நம்ம டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும், இப்போ டிஃபன் சாப்பிட்ட பிறகு போகிறதா இருந்தால் லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் முழங்காலிட்டு நாம் அதை தியானிக்க வேண்டும். ஒரு 1/2 an hour தியானித்து அது நம்முடைய ஆவிக்குள் கொண்டு வர வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இதெல்லாம் நான் செய்தவன். நான் இந்த முழு நேர ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக இது என்னுடைய செயலாகிறது. யாரும் சொல்லி செய்யவில்லை, எனக்குள் அது ஒரு 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 வாஞ்சியாக இருந்தது. ஒவ்வொரு வார்த்தையும் எழுதி கொள்வேன். எழுதி கொண்ட பிறகு 2 ஆராதனை முடிஞ்ச பிறகு தான் நாங்கள் போவோம் வீட்டுக்கு. அந்த லன்ச் டைம், அது லன்ச் டைமுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே அந்த ரூமுக்குள்ளே போய் நான் அதை தியானிப்பேன். ஆனால் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அதை தியானித்து அதை ஆவிக்குள்ளே வந்த பிறகு தான் வெளியே வருவேன். அதுக்கப்புறம் சாப்பாடு. ஏன்? ஞாயிற்றுக்கிழமை வந்த வார்த்தை நமக்காக வந்திருக்கிறது உறுதியோடு இருந்தால்
அது நம்முடைய ஆவிக்குள் புகுந்து விட்டால் அதற்கு பிறகு அற்புதம் நிச்சயம். ஹல்லேலூயா. யாக்கோபு அதனால் தான் அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்டவர்களாய் மட்டும் இராமல் அதை செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி என்னுடைய செயலை நான் மாற்றிக்கொள்கிறேன். இதை நான் கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதன்படி செய்வேன் என்று உறுதியோடு போய் அந்த வார்த்தையை செய்தால் அந்த செயல் என்ன இருக்கிறது? ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் 23வது வசனத்தில் இருக்க பிளஸ்ட் ஆர் 21-23 Blessed are those அது யாக்கோபில் ஹல்லேலூயா. 24 25 ஆங்கிலத்தில் 24 இருக்கும் இல்லையா? வாசிக்க. 1:25 யாக்கோபு சுவாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைநிற்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்றபடி கிரியை செய்கிறவனாய் இருந்து தம் செய்கைகளில் பாக்கியவானாய் இருப்பான். ஹல்லேலூயா. அதுதான் அந்த வார்த்தை தான். அவன் செய்கைகளில் அவன் பாக்கியவானாக வந்துருச்சுங்க. ஹல்லேலூயா. சுயாதீன பிரமாணத்தின் பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலையாக நிற்கிறவனே கேட்டதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவனாய் இருப்பான். தன் செய்கையில் அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் எப்பொழுது வருகிறது? நாம் கேட்ட வார்த்தை நம் செயலில் கொண்டு வரும்போது என்று இந்த வார்த்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் வெயிட் அண்ட் see. ஹல்லேலூயா. நாம் அது வார்த்தை கேட்ட பிறகு அதன்படி செயல் கொண்டு வந்த பிறகு நாம் காத்திருந்து பார்க்கலாம் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதை. இதை 4 பாகமாக பார்த்தோம். இந்த ஒவ்வொரு பாகத்திலும் நாம் எந்த வண்ணமாக காத்திருந்தால் தேவ அற்புதத்தை நாம் காணலாம் என்று நாம் தியானித்தோம். முதலில் கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் போது நம்முடைய இதயத்தை அவர் என்ன செய்கிறார்? அவர் நமக்கு அந்த ஸ்திரப்படுத்துகிறார், மனதை திடமாக்குகிறார். இரண்டாவது, நாம் வாக்குத்தத்தம் பரிபூர்ணப்படுவதற்கு நாம் வாக்குத்தத்தத்தை பெற்றவர்களாக மட்டும் இல்லாமல் அந்த வாக்குத்தத்தத்தை நாம் நம்பிக்கையோடு காத்திருந்து அதை நாம் விசுவாசித்து அது நம்முடைய வாழ்க்கையில் அது செயல்பட வேண்டும். இந்த மூன்றாவது, நம்மை கனப்படுத்தும். நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யும்? உபதிர காலத்தில் நமக்கு உபதிரங்கள் நேரிட்டாலும் நாம் நம்பிக்கையோடு காத்திருந்தால் அந்த நம்பிக்கையை நமக்கு கர்த்தர் என்ன செய்வார்? அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி நம்மை வெட்கப்பட்டு போகாத அளவுக்கு நம்மை அவர் என்ன செய்கிறார்? நம்மை உயர்த்துவார், நம்மை கனப்படுத்துவார். அந்த இடத்தில் உபதிர எல்லாம் பார்த்து கொண்டிருப்பான். எல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்காங்க, இவ்வளோ உபதிரம் பயங்கரமாக உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி நம்ம பற்றி மோசமான பேசுகிறவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு என்ன செய்வாங்க? அவங்க வாழ்க்கையில் இருக்கும் அற்புதத்தை பார்த்து அவங்க அப்படியே அனாந்து பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய செயல். ஹல்லேலூயா. எந்த உபதிரவத்தை கடந்து சென்றாலும் சரி, நாம் என்ன செய்யக்கூடாது? அதை பற்றி கவலைப்படாமல் ஹல்லேலூயா நம்பிக்கையாக காத்திருக்க வேண்டும். கர்த்தர் அவருடைய நமக்குள் ஊற்ற அந்த அன்பின்படி நாம் அந்த அன்பினால் அந்த நம்பிக்கையை வைத்திருப்போம். அவர் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு செய்து நம்மை என்ன செய்கிறார்? நம்மை கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்தில் நம்மை கனப்படுத்துகிறார். நான்காவது ஹல்லேலூயா, வார்த்தையை கேட்டால் மட்டும் போதாது, கேட்டபடி நாம் அதை செயலில் கொண்டு வரும்போது அவன்தான் பாக்கியவான், அவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று. ஹல்லேலூயா. நாம் எழுதி நிற்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிதாவே ஸ்தோத்திரம் ஐயா.